ராதா, இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளாக தெரியும்? எப்படி உங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு? யுவர் ஆனர், பெண் என்பவள் எப்பொழுதும் வசப்படுகிறவள். அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள். ஆண்கள் வசப்படுத்துபவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலைவீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள்தான். யுவர் ஆனர், இந்த உண்மையின் அடிப்படையில் அப்பாவியும் அறியா பருவமும் கொண்ட 17 வயதான எனது கட்சிக்காரர் ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார். ராஜா ராதாவை காதலித்தது அவ அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அடைய வேண்டும் என்ற வெறி. இதற்கு என் கட்சிக்காரர் ராதா பலியானார். காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்காரர் ராதா பலியானார். யுவர் ஆனர், ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது. ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார். ராதா கர்ப்பமானாள். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்து விட்டார். ராதா பெற்றோர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார். விதி என்ற வெள்ளத்தில் தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு உல்லாச படகு ஓட்டப் போகிறார். இது என்ன நியாயம்? இது என்ன நியதி? யுவர் ஆனர், சென்ற டிசம்பர் 83 சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட அவசியம் என கருதுகிறேன். பெண்களை மானபங்கம் படுத்துபவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை. ஆனால் இப்போது பெண்கள் தங்களது உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. யுவர் ஆனர், அந்த காலகட்டத்தில் வழிகாட்டியாக வந்து நிற்கும் எனது கட்சிக்காரர் ராதாவுக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கூறலாம். மைனர் ராதா, ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை கேலி செய்கிறார். அவர் பெயர் மைனர் ராதா இல்ல, வி ராதா அல்லது ராதா விஸ்வநாதன். யுவர் ஆனர், அப்பாவி அறியா பருவம் கொண்ட மைனர் என்று வாதியின் வக்கீல் வர்ணித்தார். ராதா மைனர் என்பதால் ஏமாற்றப்பட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றுதான் இவரை நான் அப்படி அழைத்தேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மைனர் ராதா, அறியா பருவத்தில் இருக்கிற நீ ராஜாவை காதலித்தது அறிஞ்சா அறியாமலா? நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியல. ராஜாவை நீ விரும்பித்தானே காதலிச்ச? ஆமாம். எதற்காக காதலிச்ச? கல்யாணம் செய்து கொள்வதற்காகவா? ஏன் கல்யாணம் செஞ்சுக்கணும்? நான் அவரை மனசார காதலிச்சேன். நீ காதலிச்சதுனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா, இல்ல கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஆசையில காதலிச்சியா? கல்யாணம் செஞ்சுக்கிற ஆசையில காதலிச்சேன். என்னம்மா ஆசையா? ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அதனால காதலிச்சேங்கிற. ராதா, அந்த இன்ஸ்டிடியூட்ல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது ராஜாவை மட்டும் ஏன் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட? நல்லா இருக்கு சார் நீங்க கேக்குற கேள்வி. அத்தனை பேரும் என்னை காதலிக்கலையே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்னை காதலிக்கிறதா சொன்னாரு. ஓ, அப்படியா? வேற யாராவது காதலிக்கணும்னு சொன்னாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவ, அப்படித்தானே? கண்ட வாலிபர்களையும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் இல்ல, காதலிக்க நினைச்சதும் இல்ல. இந்த ராஜாவை மட்டும் ஏன் காதலிச்ச? ஏன் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட? ஏன்? ஏன்னா ராஜா லட்சாதிபதியோட ஒரே புள்ள, காரு பங்களா எஸ்டேட் எல்லா வசதியும் இருக்கு. இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு கிளப்புக்கு போகலாம், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கலாம். அதுக்காகத்தானே நீ அவரை காதலிச்ச? அதுக்காகத்தானே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? இல்ல இல்ல, பொய். ஆமா ஆமா, இதுதான் உண்மை. யுவர் ஆனர், இப்பொழுதுதான் என் வாதத்தின் முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. கண்ணகி பிறந்த அதே மண்ணில்தான் மாதவியும் பிறந்தாள். கோவலன் ஒரு உத்தம பத்தினியின் கணவன் என்று தெரிந்தும் மாதவி அவனை மயக்கி தன் வசப்படுத்தியதில்லையா? அதே கதையைத்தான் கையாண்டிருக்கிறார் இந்த ராதா. ஐ அப்ஜெக்ட். குற்றவாளியின் வக்கீல் என் கட்சிக்காரரை தவறான திசைக்கு திருப்புகிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் தலையை கால் என்றும் வாளை தலை என்றும் கூறுகிறார்.
உண்மையை மறைத்து பெண்மையை இழிவுபடுத்துகிறார். 2 திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளையடித்ததில் ஆளுக்கு பாதி. 2 வியாபாரிகள் ஒன்று சேர்ந்தால் லாபமோ நஷ்டமோ தலைக்கு பாதி. ஆனால் திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அந்த அவமானத்திற்கு பெண் மட்டுமே பலியாகிறாள். தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள். இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் ஏன் பாவத்தில் பங்கு கொள்வதில்லை? இது கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. இந்த இயற்கை அமைப்புக்கு காரணம் ஆண்களா, ஆண்டவனா? ஆண்டவனேதான். நான் மறுக்கவில்லை. யுவர் ஆனர், ராஜா ராதாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதை இங்கு எல்லோருக்கும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை தங்கள் முன் நிறுத்தி அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெக்வெஸ்ட் கிராண்டட். மேகலா, இப்படி வாமா. யுவர் ஆனர், இந்த குழந்தை ஒரு கொடிய ஆணுக்கும் கோழை பெண்ணுக்கும் பிறந்தவள். இவளுக்கு தன் பெற்றோர்கள் யார் என்றே தெரியாது. பாசம் என்ன என்பதே தெரியாது. இவளை ஒரு அநாத ஆசிரமத்தில் இருந்து எடுத்து வந்து நான் வளர்க்கிறேன். இது என்னை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ராதா தன் குழந்தையின் எதிர்கால வாழ்வு இப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அவமானத்திற்கு சிறிதும் அஞ்சாமல் தைரியமாக கூண்டில் ஏறினார். அந்த தைரியம் அப்போது இவளை பெற்ற தாயாருக்கு இருந்திருந்தால் இப்போது இவள் அனாதையாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ராதாவுக்காக இன்று நான் வாதாடுவதை போல் அன்று இவளை பெற்ற தாயாருக்கு யாராவது வாதாடி இருந்தால் இவள் விதி வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆமாம், இந்த பெண்ணை பெற்ற தாயே இவளை தத்தெடுத்துக் கொண்டு வளர்ப்பு மகளாக வைத்திருக்க வேண்டிய பரிதாப நிலை வந்திருக்காது. எஸ் யுவர் ஆனர், இவளை பெற்ற தாய் வேறு யாரும் அல்ல, இந்த அபாக்கியவதி சகுந்தலா தான். இவள் என் மகள், என் வயிற்றில் பிறந்த என் மகள் ஆனர், என் வயிற்றில் பிறந்தவள். யுவர் ஆனர், ராதாவை ராஜா ஏமாற்றியது போல் என்னையும் ஒருவன் ஏமாற்றினான். அவளுடைய நிகழ்கால வாழ்க்கையும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் ஒரே மாதிரியானவை. சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை பம்பாயில் புகழ்பெற்ற வக்கீலாக இருந்தார். அவரிடம் ஒரு வாலிபர் ஜூனியர் வக்கீலாக பயிற்சி பெற்றார். முதலில் அவருக்கும் எனக்கும் சாதாரண பழக்கமாகத்தான் ஏற்பட்டது. அந்த பழக்கம் அன்பாக மாறி காதலாக மலர்ந்தது. என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். நான் அதை நம்பி அவர் ஆசைக்கு இணங்கினேன். அதன் விளைவாக நான் கர்ப்பமானேன். என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினேன். அப்போதுதான் அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் என்றும் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் என்றும் சொல்லி என்னை கை கழுவி நழுவி விட்டார். இது என் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. நான் கர்ப்பமாக இருப்பது உலகத்துக்கு தெரிந்துவிட்டால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடும் என்று பயந்து என்னை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார். என் பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார். மயக்கம் தெளிந்து நான் கேட்டபொழுது குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொன்னார். அதன் பிறகு என் தந்தை எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு ஆண்மகன் என்னை ஏமாற்றியதற்காக இன்னொரு ஆண்மகனை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. யுவர் ஆனர், என் தந்தை சாகும் பொழுது ஒரு உண்மையை சொன்னார். என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு பிறந்த பெண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் குறிப்பிட்ட ஆசிரமத்தில் சேர்த்திருப்பதாக சொன்னார். நான் அந்த அநாத ஆசிரமத்திற்கு சென்று என் அருமை மகளை அழைத்து வந்தேன். மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையின் நினைவாக மேகலா என்று பெயர் வைத்தேன். இந்த பொல்லாத சமுதாயத்திற்கு பயந்து என் மகள் என்ற உண்மையை மறைத்து வளர்ப்பு மகள் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரையும் நம்ப வைத்தேன். என்னை பாசமுடன் அம்மா என்று அழைக்க வேண்டிய என் அன்பு மகள் மேடம் என்று கூப்பிடுவதை கேட்டு என் உள்ளம் குமரிக் கொண்டிருக்கிறது. யுவர் ஆனர், நேற்று வரை நான் கோழையாக இருந்தேன். இன்று எனக்கு துணிச்சல் வந்துவிட்டது. இந்த துணிச்சலை தந்தவர் ராதா. இனி எனக்கு பயமில்லை. என் பெண்ணை இனி எனக்கு பயமில்லை. என் பெண்ணை என் வயிற்றில் பிறந்த மகள் என்று உலகத்திற்கு தெரிவித்து விட்டேன். யுவர் ஆனர், எந்த முகூர்த்தத்தில் என் தந்தை எனக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தாரோ அந்த சகுந்தலையின் கதி எனக்கும் ஏற்பட்டு விட்டது. அந்த சகுந்தலைக்காவது கடைசியில் தன் கணவனோடு சேர்ந்து விட்டாள். ஆனால் இந்த சகுந்தலைக்கு கணவரே இல்லை என்று ஆகிவிட்டது. யுவர் ஆனர், இந்த சகுந்தலையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட துஷ்யந்தன் இதோ இந்த டைகர் தயாநதி தான். டைகர் தயாநதியின் குடும்பம் இந்த ஊரில் கொடியெட்டி பறக்கிறது. பேரும் புகழும் கொண்ட பெரிய மனிதர். அன்று தகப்பன் செய்த அதே பாவத்தை இன்று மகன் செய்கிறான். இது அவளுடைய வம்ச பரம்பரை. வாழையடி வாழை.
அவர்களுடைய கௌரவத்திற்கு முதல் பலி நான். இரண்டாவது ராதா. எங்களுக்கு ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை காலமும் இருட்டில் கிடந்த என் வாழ்க்கை ரகசியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டேன். இதில் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்று, வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.